வெட்னஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு அத்தை வந்து சீக்கிரமா எழுந்ததுனால அரிசி வந்து ஊற போட்டாங்க. முன்னாடி நாளே வந்து நாங்க 2 பேரும் பேசி வச்சுப்போம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒயிட் பீஸ் வச்சு புலாவ் செய்யலான்னு சொல்லிட்டு ஒயிட் பீஸ் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற போட்டு ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சிருந்தேன். இத விசில் விடாமயே இருந்திருக்கலாம் போல இருக்கு. ஒரு விசில் கூட விடவே இல்ல. ஆஃப் பண்ணிட்டோம். ஆனா குழஞ்சு போச்சு. இந்த மாரி தான் வந்து மார்னிங் டைம்ல வந்து ஏதாவது ஒரு சோதனை வந்துரும். சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தப்ப, தக்காளி சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ்மதி ரைஸ் போட்டு தக்காளி சாதம் செஞ்சுட்டு, அந்த ஒயிட் பீஸ் வச்சு ஒரு கறி மாரி செஞ்சுட்டேன். அப்புறமேட்டு வாழைப்பூ வந்து அந்தாண்ட அத்தை வந்து வணக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடும் டொமேட்டோ ரைஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரூட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் தோசை ஊத்திட்டு, இருந்த கிரேவி வச்சு அதிலேயே வந்து தோசை சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. மத்தது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, பேக் பண்ணிட்டோம். இப்படி தான் வந்து மார்னிங் வந்து போகும் எங்களுக்கு எப்பவுமே.